மோப்பரசன் பிள்ளையோட வாப்பா பேசுகிறேன். நான் பேசுகிறது வந்து 225க்கு 236 பெர்கியூசன் ரோட்லேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் பாயிப். நான் இன்றைக்கி இதை பேசுகிற காரணம் வந்து டாக்டர்ஸ் மாவை கொடுத்த இந்த வாக்குமூலத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். மீடியாவுக்கு டாக்டர் மாதம் கொடுத்து இதை பற்றி தான் பேசுகிறேன். டாக்டர் மாதம் ஆரம்பத்தில் நேற்று கொடுத்திருந்தாங்க. பிள்ளைய லேட் ஆகி போனது 4 மணி விடியத்தால் 8ஆம் தேதி 4 மணிக்கு தான் போனேன். நாங்கள் பிள்ளைய கொண்டு போனோம் வந்து 7ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு கொண்டு போயிட்டு கொடுத்தோம். கொண்டு போனச்சு புள்ளைய எடுத்து ட்ரீட்மெண்ட் இரவு வேலையில் இந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர்ஸ் எழுதிட்டு சொன்னாங்க, புள்ளை கொஞ்சம் இந்த தத்தமாக தான் இருக்குது, ஆனால் பிள்ளைய நாங்கள் நிமோனியா தத்தையில் இருக்குது, கொஞ்சம் நாங்கள் இது பண்ணுவோம், இது பண்ணி ஆக்குவோம்னு சொல்லி தான் உள்ள இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் அவங்கள வச்சு பண்ணி போட்டு அப்புறம் 2 ஹவர் ஒரு 12:30 மணிக்கெல்லாம் சொன்னாங்க வந்து டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துட்டு பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் ஆகிக்குது. அதுக்கப்புறம் உமாவுக்கு எடுக்கணும் பாப்பாவுக்கும் எடுக்கணும்னு சொல்லி உமாடைய பாப்பாடையும் எடுத்தாங்க. எடுத்து சொன்னாங்க உமாவோட பாப்பாவுக்கு நெகட்டிவ் ஆகி பிள்ளை பாசிட்டிவ் ஆகிக்குதுன்னு சொல்லி கொரோனா பாசிட்டிவ்னு தான் போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் வந்து டாக்டர்கிட்ட நான் வச்சது வந்து உமாவை பாப்பாவுக்கு நெகட்டிவ் ஆகி எப்படி பிள்ளைங்க மட்டும் பாசிட்டிவ் ஆச்சு இந்த இதை வச்ச நேரம் டாக்டர் சொன்னாங்க வந்து எங்களை ஏழுமான இந்த இதுக்கு நிமோனியான்ற இதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம். இப்போ இதாகிக்கிற சுற்றி நாங்கள் வந்து இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் பிள்ளைக்கு. அந்த டெஸ்ட் எடுப்போம். ஆனால் பிள்ளைய ஐசியூவில் தான் போடணும், தனியாக தான் வைக்கணும். உமாவுக்கு கூட கிட்ட நிற்கலாம், தனியாக தான் பிள்ளைய வைக்கணும். ஒருத்தர் நிற்கமான எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்போ டாக்டரை இதை நாங்கள் வந்து கொடுத்து சரின்னு போட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடும். 3:45க்கு பிள்ளைய வந்து எம்ஐசியூவில் தான் போடணும்னாங்க. தனி ஐசியூவில் போடணும், எம்ஐசியூவில் போடணும். 3:45 தான் பிள்ளை அங்கேருந்து எடுத்துகிட்டு எம்ஐசியூவில் போட்டாங்க. அப்போ நாங்கள் அங்கே வச்சு கேட்டோம், நாங்கள் உமா மட்டும் சரி ஈக்கேந்தானே என்று, இல்லை ஒருத்தர் ஈக்கையெல்லாம் போங்கன்னு சொன்னோம். அது சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த போது 1:30 மணிக்கெல்லாம் கோல் அடித்தோம். கோல் அடிக்கப்போ சொன்னாங்க இன்னொரு ரிப்போர்ட் வந்து வரைக்குதுண்டு. கோல் நம்பர் தான் எம்ஐசி கோல் அடித்து தான் கேட்டு போங்க, பார்க்கறதுக்கு வரவான்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு தான் இருந்தேன். கோல் அடித்து கேட்டேன், இன்னொரு ரிப்போர்ட் வரைக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் 5:30 மணிக்கெல்லாம் கோல் அடித்தோம். ரிப்போர்ட் வந்தால் பிள்ளைகள் என்ன மாதிரி தத்தையிலையும் கேட்க கோல் அடிக்க நேரம் 5:30 மணி சொன்னால் புள்ள 4 காலாக போல் புள்ள மோசம் ஏற்றிக்குது இது தான் சொன்னாங்க. சொல்லி போட்டு நீங்கள் 1.5 ஹவர் எல்லாமே எனக்கு கோல் வந்துட்டாங்க டாக்டர் சொல்லி நாங்கள் கோல் அடித்தோம். 1.5 ஹவர் கோல் அடிக்க போல் டாக்டர் சொன்னால் எம்ஐசி வார்டுக்கு வாங்கண்டு. நான் அந்த வார்டுக்கு நான் தான் போனேன். எம்ஐசி வார்டுக்கு போனேன். டாக்டர் சொன்னால் வந்து ஃபோன் பண்ணுறது வந்து இந்த ஃபோமுக்கு சைன் வந்து வைங்கன்னு சொல்லி. நான் சொன்ன வந்து இந்த ஃபோமுக்கு சைன் வைக்கிறதுக்கு வைக்கலான்னு, இந்த ஃபோமுக்கு சைன் வைக்கலான்னு சொன்னேன். சைன் வைக்கிறா புள்ளைய பாரந்தரத்துக்காக சைன் வைக்க கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை புள்ளை அப்படி உங்களுக்கு தரத்துக்கு கேட்கலாம், புள்ளை அப்படின்னு தர மாட்டோம், உங்களோட சைன் ஒன்று எடுக்கும், உங்களோட பிள்ளைங்க தாக்குறதுக்கு தான் உங்களுக்கு சைன் எடுக்கிறோம், புள்ளை அப்படி பாருந்தாங்க கொரோனா இது சுற்றி நாங்கள் வந்து அந்த படி தான் நாங்கள் செய்யணும், புள்ளைய கையில் பாரந்தரத்துக்கு உங்களை இது படி செய்யறதுக்கு. அப்போ நான் சொன்னேன் அப்படி புள்ளைய பாரந்தாட்டி நான் இது பண்ண மாட்டேன், சைன் வைக்க மேலே எனக்கு நான் வந்து இன்னொரு இதொன்று ப்ரைவேட்டாக எடுத்து நான் பார்க்குறேன். அப்போ நான் மறுநாள் டாக்டர் மறுபடியும் கோல் அடிச்சு கொண்டு தான் சொல்லிட்டு வந்தது. இப்போ டாக்டர் அந்த இரவு கோல் அடிச்சு கொண்டு இருந்தான் பார்ப்போம். அப்போ நான் சொன்னேன் எனக்கு சைன் வைக்கல, இப்போ வந்து உன்னை பார்த்துட்டு உங்களை சைன் வைக்கிறேன், பாசிட்டிவ் வந்து சைன் வைக்கிறேன். அப்போ மறுநாள் நான் கோல் அடித்து கொண்டு நான் இந்த விஷயமாக தான் நான் ஜாய் பண்ணி இப்போ ப்ரைவேட்டாக எடுக்கணும் என்றதுக்காக வேண்டி என்ற உடனே நினச்ச அளவுக்கு எங்களுக்கு உடனே டாக்டரத்துக்கு அந்த மாதிரி வசதியில் இருந்தவங்க இல்லை நாங்கள் சரியா. அதனால தான் நான் ஜாத மூலமாக சரி எங்களை சரி ஆக்கி கொண்டு ஜாசை உதவி பண்ணுவாங்கன்னு எத்தனை பேர் முன்னுக்காவி வெளியால் தான் தாக்கி கொண்டு தேடிக்கொண்டு இருந்தாங்க. அப்போ ப்ரைவேட் டாக்டர் கிட்ட பேசி கேட்டால் நாங்களோட ப்ரைவேட் டாக்டர்மாக வந்து வரையலாண்டுட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு அப்படி ப்ரைவேட்டாக எடுக்கிறதுக்கு இல்லாண்டு அவங்க சொல்லிட்டாங்க. சாம்பிள் இருந்தால் எடுத்துவாங்கன்னு சொல்லி இங்கே வந்து இவங்க சாம்பிள் தரப்போகிறது இல்லை. இதை பற்றி நாங்கள் இங்கே அங்கே தாக்கி கொண்டு இருக்கிற நேரம் வீட்டுக்கு வந்து இதை கொடுத்துட்டு பேசியா 3 செட்டுக்கு 3:30க்குள்ளால் இந்த இந்த சாத்திக்கையும் கொரோனா சைன் வச்சு இந்த சாத்திக்கையும் கொரோனா பாசிட்டிவ்ன்ற இந்த லெட்டரையும் வீட்டில் கொடுத்துட்டு பேசிக்கலாம். இது ரெண்டையும் வீட்டில் வந்து கொடுத்துட்டு பேசியா கொரோனா சைன் வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு பேசியா. அப்போ நாங்கள் இதை எடுத்து போட்டு எங்களுக்கு 1:30 மணிக்கு வர சொன்னாங்க. இப்போ நான் அங்களுக்கு நாங்கள் போகிறோம். மறுபடியும் கோல் வந்த நேரம் நாங்கள் எங்களுக்கு போகிறோம். போகல மறுபடியும் அதே ஆஸ்பத்திரி மோசடிக்கிற வர சொன்னவங்க மறுபடியும் சைன் வைங்கன்னு தான் நிற்கிறாங்க. ஆனால் சைன் வைக்க புள்ளைய தரத்துக்காக சைன் வைக்க மறுபடியும் கேட்டேன். இது என்னத்துக்காக நான் இதை சொல்கிறேன் வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து மீடியாவுக்கு இது கொடுத்தீங்க சொன்னவாங்க மீடியாவை கொடுத்துருக்காரு. டாக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் எல்லாரும்
யாரும் புள்ளி எடுக்கிறதுக்கு வரல. அதனால தான் நாங்கள் எங்களோட கவர்மெண்ட் இதாலே நாங்கள் புள்ளி எடுக்கிறதுக்கு போட்டோம். அந்த பச்சை புள்ளியை யாரும் எடுக்கிறதுக்கு வரலன்னு இப்படி ஒரு பச்சை அமராமல் பொய்யத்தான் அவர் சொல்லிக்கிறாரு. சரிங்களா? நாங்கள் இது 2 தடவை வர சொல்லி 2 டிப்பு பேர்த்து எங்களுக்கு புள்ளைய தரத்துக்கலாம் சைனை தான் வச்சுட்டு போவோங்க. புள்ளை தர மாட்டோம்னு அவன் உறுதியாக சொன்னான். புள்ளைய அப்படி தர மாட்டோம். புள்ளைய தாரையும் தான் நாங்கள் அண்டே புள்ளைய கையில் எடுத்துப்போம். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் எங்களோட மூலமாக அடக்கம் செய்யறதுக்கு சரி எங்களுக்கு ஆக்குங்க, நாங்கள் நாளைக்கு வந்து அது அப்படி அவங்க செய்ய நாங்கள் செய்யறதுக்கு தான் செய்யலும். இந்த அந்த முன் கேட் வழியாக சின்ன பொருளை கேட் வழியாக தான் ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க என்று எங்களுக்கு நியூஸ் ஒன்று கிடைச்சிச்சு. எங்கள் பொருளை கணத்தைக்கு கொண்டு போகிறாங்க. பொருளை கணத்தைக்கு எடுத்துன்னு போகிறாங்க நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டுச்சு. அதை வச்சு நாங்கள் பொருளை கணத்தைக்கு கொண்டு போகிறாங்கன்னா நாங்கள் போகலை. ஆம்புலன்ஸ் வந்து உள்ளுக்கு எங்களுக்கு மறுபடியும் கோல் அடிக்கிறாங்க. நாங்கள் பார்த்துங்க, நீங்கள் வாரேன்னு சொன்னீங்க, வரல. நாங்கள் இங்கே கணத்தை கொண்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ டாக்டருக்கு கணத்தை கொண்டு வந்துட்டோம், நீங்கள் வாரீங்கன்னு கேட்டு. அப்போ எங்களை இந்த சகோதரர்கள் போனாங்க. இங்கே கேட்டாங்க, இது என்னது, எதுக்கு நீங்கள் இப்போ அவசரமாக கொண்டு வந்தீங்க, உமா வாப்பட சைனும் இல்லாமல் நீங்கள் எப்படி இல்லை. அவங்க சொல்கிறாங்க, உமா வாப்பட சைன் இல்லை, இப்போ நீதி ஆவிக்குது, 24 மணி நேரத்துக்குள்ளால் யாரும் எடுக்கலாட்டி எங்களோட வேலையை நாங்கள் பற்ற வச்சு போடுறதுக்கு. அப்போ நாங்கள் கேட்ட மகளுக்கு இந்த ஃபேஸ்புக் இதில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, அவங்களுக்கு நாங்கள் பேசுகிறத அவங்களுக்கு நாங்கள் கேட்டோம். அப்போ ஏற்கனவே 19 வயது மீட்டுது ஆஸ்பத்திரியில், அதுக்கு இவ்வளோ நாள் எடுக்காத இது இப்போ இந்த புள்ளிட இது விஷயத்தில் என்ன அவசரமாக இப்போ எடுக்கிறீங்க இல்லை இப்போ நீதி ஆவிக்குது, அதுக்கு அதனால தான் எடுக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை தான் காட்டினாங்க. நாங்கள் இப்போ காட்டின ரிப்போர்ட்டை தான் கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆவிக்கு இந்த ரிப்போர்ட்டை தான் அவங்களும் காட்டினாங்க. இப்போ இந்த கொரோனாவும் எங்களோட இது இல்லாமல் அவரும் சைன் வச்சு தான் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு புள்ளைய காட்டையும் இல்லை, எங்களை புள்ளையா ஒன்றுமே எங்களுக்கு தெரியா, வெட்டிலேத்த போட்டு தாக்கையும் இல்லை, ஒன்றுமே தெரியா. நாங்கள் போகிற நேரம் அவங்களுக்கு தாக்கி போட்டு சாம்பலை தான் தூக்கி தாராங்க கையில். இந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு போவோம். நாங்கள் சொன்னோம், சாம்பல் புள்ளையே எங்களுக்கு தாக்கலை, புள்ளைய காட்ட கூட இல்லை, சாம்பல் என்னத்துக்கு, சாம்பலை நீங்களே வச்சுக்கோன்னு சாம்பலை நாங்கள் கையில் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வைக்கிட்டோம். இதை நான் என்னத்துக்கு சொல்ல காரணம் என்றால் வந்து இந்த டாக்டர்ஸ் சொன்னார், இந்த வீடியோ கொடுத்துக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் கொடுத்தது காரணம். இந்த டாக்டர் சொன்ன பொய்க்காக வேண்டிட்டாங்க, யாரும் எடுக்க வரலன்ற சொன்ன பொய் இருக்குது, அதுக்காக வேண்டித்தான். ஏன்டா இதை பார்க்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க, டாக்டர் சொன்னதை இந்த பச்சை புள்ளை யாரும் எடுக்க போகலையா, இந்த புள்ளை வானு சொல்லி சும்மா இந்திக்கிறாங்கன்னு நினைக்கப்படாதுன்றதுக்காக வேண்டி தான் நான் வீடியோ சொல்கிறேன். இந்த டாக்டர் சொன்ன பொய்யை தாக்குறதுக்காக தான். அப்படி அப்புறமான பொய் வந்து அந்த டாக்டர் சொல்லிக்கிறாரு. இதை பற்றி யாரும் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, என்னோட பேசிக்கொள்ளணும்னா என் ஃபோன் நம்பருக்கு அடிங்க 0756503448. இதை பற்றி யார் பேசுவேன் என் நம்பருக்கு அடிங்க. ஏன்டா இதை நான் பேச சொல்ல காரணம் இதே மாதிரி யாருக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் இனிமேல் நடக்கப்படாது என்றதுக்காக தான் இதை நான் இதுக்கு கொடுக்குறேன்.